Hello everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம இந்த அழகான ஃபேலனோப்சிஸ் ஆர்கிட் எப்படி நடுறது, நம்ம ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னாலும் சரி, அதை நம்ம வீட்டில் அதை எப்படி பாட் பண்ணி இனிஷியல் கேர் கொடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கார்டனிங் டைரி கம்யூனிட்டியிலேருந்து ஆர்கிட் வாங்கின ஒருத்தங்களோட வீட்டில் உள்ள ஃபேலனோப்சிஸ் பிளான்ட் அந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நான் அவங்க பெர்மிஷன் எடுத்துகிட்டு ஐ எம் ஃபீச்சரிங் இட் இன் ஆர் சேனல் டுடே. ரொம்ப நல்லா அவங்க வளர்த்துருக்காங்க. பிளான்ட் மெச்சூர் ஆகும்போது நம்ம நல்லா கேர் கொடுத்தோம் அப்படின்னா அதிலிருந்து ஸ்பைக்ஸ் பெருசாக வரும், மல்டிபிள் ஸ்பைக்ஸ் வரும், நிறைய ஃப்ளார்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த ஃப்ளார்ஸ் வந்து நிறைய நாள், அதாவது 2 to 3 months கூட நமக்கு நம்ம கார்டனில் பார்க்க முடியும். ஸோ Catherine, thank you so much for sharing. It is so pretty. Now let's get into the video. The Phalaenopsis orchids பார்த்தோன்னா டென்ட்ரோபியம் ஆர்கிடை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அங்கே தொட்டியில் ஒரு பாட்டில் டென்ட்ரோபியம் ஆர்கிடுக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ லீவ்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் பெரிய லீஃபாக ஒரு ரவுண்ட் ஷேப்பாக இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் லீஃப். அண்ட் ஃப்ளார்ஸ் வந்து நிறைய டைப் இதில் இருக்குது. சின்ன டைப்பு, பெரிய ஃப்ளார்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் இதோட ஃப்ளவர் ஸ்பைக் வந்து ரொம்ப லென்த்தியாக லாங்காக இருக்கும். பிளான்ட் ஏஜ் ஆகும்போது அது வந்து நீளமாக கிடைக்கும். அதுலேயே பிரான்ச்சஸ் மாதிரி வந்து பூக்கள் கொத்தாக நமக்கு பார்க்க முடியும். இந்த ஃப்ளார்ஸ் வந்து 1 to 3 months வரைக்கும் நம்ம கேர் கொடுத்து ஓப்பன் ட்ரெயின்லலாம் இல்லாமல் போட்டு வளர்த்தோம் அப்படின்னா ஃப்ளார்ஸ் நிறைய நாள் இந்த பிளான்ட்டில் இருக்கும். நீங்கள் பார்க்குறது என்னோடய ஒரு ஓல்டு பிளான்ட், அதை தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஃபேலனோப்சிஸ் ஆன்லைனில் நம்ம வாங்கும்போது எப்படி வரும், அதை நம்ம என்ன மாதிரி எல்லாம் பாட் பண்ணலாம், வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ், அதெல்லாம் அடுத்து பார்க்கலாம். ஃபேலனோப்சிஸ் ஆர்கிட் பெரும்பாலும் நமக்கு கிடைக்கும்போது இந்த மாதிரி ஒரு கப்பில் தான் அது பாட் பண்ணி கிடைக்கும். அன்லெஸ் நர்சரியில் அவங்க அதை ரீபாட் பண்ணி வளர்த்துட்டு உங்களுக்கு அப்படி கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி வராது. மற்றபடி தாய்லாண்ட்லேருந்து வரும்போது இப்படி தான் வரும், அதுதான் நமக்கும் அனுப்பி கொடுப்பாங்க. இது வந்து வெறும் மாஸ் போட்டு அந்த கப்பில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம், அப்படி தான் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம எந்த மாதிரி பாட்லேயும் நட்டுக்கலாம். ஆர்கிட் earthen ஹோல் போட்ட ஆர்கிட் பாட், இந்த மண் தொட்டி இருக்குல்ல ஆர்கிட் பாட், அது இல்லை இப்போ இங்கே நான் காமிக்கிற இந்த பாட், இல்லாட்டி ஃபஸ்ட்டு காமிச்சப்போ அந்த பிளாஸ்டிக் பாட் இருந்தில்ல நார்மல் பாட் மாதிரி உள்ள ஆர்கிட் பாட், எந்த மாதிரி பாட்லேயும் நட்டுக்கலாம். நல்ல ஹோல்ஸ் இருக்கணும். அண்ட் இதுக்குள்ளே மீடியா பார்த்தோன்னா கறி யூஸ் பண்ணலாம், பிரிக் பீசஸ், ஓடு துண்டுன்னு சொல்லுவோம்ல, இந்த உடஞ்ச பாட்டோட பீசஸ், அது பைன் பார்க், இதோட மிக்சராகவும் போடலாம். இல்லை இதில் வந்து கறி கூட வேறு எதுவும் சேர்த்து போடலாம். என்கிட்ட இப்போ பிரிக் பீசஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை, பைன் பார்க்லாம் முடிஞ்சிச்சு. நான் வெறும் கறி மட்டும் வச்சு உங்களுக்கு பிளான்ட் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு வந்து இந்த பிளான்ட் அந்த கப்பில் இருந்து ஈஸியாக ப்ரெஸ் பண்ணி அப்படி உருவி எடுத்துடலாம். அது எடுத்ததுக்கப்புறம் நிறைய மாஸ் இருக்கும்ல, அந்த ஸ்பாக்னம் மாஸ் எல்லாம் நம்ம வந்து பிளான்ட்டில் இருந்தும் க்ளீன் பண்ணணும். அது நனைச்சு நம்ம ஈரமாக இருக்கிறதுனால ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் வேர்கள்லாம் உடையாமல் மெதுவாக விரல் விட்டு அப்படி உருவி எடுக்கணும். இல்லை ஒரு சின்ன குச்சியதாக வச்சு போக் பண்ணி, ரொம்ப டைட்டாக இருக்கும், கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் எடுத்துடலாம். ஒரு 95% ஆகுது அந்த மாஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும். நான் கொஞ்சம் மாஸ், அது பாகம் இருக்குல்ல, அந்த மெயின் மூடு, அந்த க்ரௌனுக்கு கீழே அது மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன். ரூட்ஸ் வந்து சில டைம் அழுகி இருக்கும், ஏதாவது ரொம்ப ரேர், வெரி ரேர். அந்த ரூட்ஸ் எல்லாம் நமக்கு எதுவும் கட் பண்ண வேண்டி வராது. அண்ட் ரூட்டெல்லாம் நீங்கள் வந்து சில டைம் நல்லா சுற்றி கேர்ள் ஆகி போயிருக்கும், அதெல்லாம் நம்ம ரொம்ப எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மாஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூசன் அப் பண்ணி ஃப்ரீ ஆகிட்டு நம்ம நட்டுடலாம். அண்ட் ஃபேலனோப்சிஸ் பிளான்ட் பண்ணும்போது நான் கோகோ சிப்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவேன். மாய்ஸ்சர் ஜாஸ்தி இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன். நம்ம இந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஹியூமிடிட்டி, நம்ம
அந்த மாய்ஸ்சர் எப்படினாலுமே கொடுக்க போகிறோம். அண்ட் சம்மர் டைமில் தேவையான அளவு வாட்டரும் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் கொக்கோ சிப்ஸ் ரொம்ப போடுறதில்ல. உங்களோட லொக்கேஷன் ரொம்ப ஹாட், சென்னை அப்படின்னு சென்னையில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கொக்கோ சிப்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம், தப்பில்லை. பட் ஃபங்கஸ் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் எதாவது ஆகாமல் பிளான்ட்டுக்கு வந்து இந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த பிளான்ட் வந்து இந்த ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் அழகாக வந்துடுச்சு. சில பிளான்ட்டில் இவ்வளோ நீளமாக நமக்கு எடுக்க முடியாது, சுருண்டு தான் இருக்கும். அப்படியும் இருக்குது. 2வது பிளான்ட் அந்த மாதிரி தான் வரும், அதுவும் நான் காமிக்கிறேன். இப்படி லூசனப் பண்ணிவிட்டு நம்ம அந்த மீடியா போட்டு அந்த வேர்கள்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு சிம்பிளாக நட்டால் போதும். ஆர்கிட் பாட்டிங், எஸ்பெஷலி ஃபேலனாப்சிஸ் பாட்டிங் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. இனி இதை பாட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் வச்சு வரும்ல, மொட்டெல்லாம் இருக்கும்போது அதில் உடஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கம்பி இல்லை குச்சி ஏதாவது இருக்கும். ஸோ நான் அதை நடும்போது இடைஞ்சலாக இருக்குமே அப்படின்னு அதை எடுத்து போட்டேன். தேவைப்பட்டால் மறுபடியும் அதை வச்சுக்கலாம். ஸோ எடுக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை, மெதுவாக எடுக்கணும் பார்த்து. இந்த மாதிரி போல் ஷேப் பாட்டில் சின்ன பிளான்ட்டாக இருந்தால் 2 பிளான்ட் நடலாம், 2 சைட்லேயும் ஆப்போசிட் சைடில். பெரிய பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு பிளான்ட் மட்டும் நட்டால் போதும். நம்ம வீடியோவில் பிகினிங்கில் நான் காமிச்சேன் ஒரு பாட்டில் 2 பிளான்ட் நட்டுருந்து பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பிளான்ட் நான் நட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் காமிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, கொஞ்சம் சரிவில் இருக்கிற மாதிரி பிளான்ட் பண்ணுறது நல்லது. அந்த லீவ்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கிற பொசிஷன் பார்த்திங்கன்னா சரித்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தண்ணி விடும்போது அந்த லீஃபுக்கு இடையில உள்ளால் போய் இருக்கும். ஃபேலனாப்சிஸில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை அதுதான். அந்த ராட் ஆகி, அந்த க்ரௌன் ராட் அப்படின்லாம் சொல்லுவாங்க, இன்ஃபெக்ட் ஆகி லீஃப் நாஸ் ஆகும், அப்புறம் பிளான்ட்டே டை ஆயிரும். அண்ட் ஓப்பனில் எஸ்பெஷலி மழை தண்ணியெல்லாம் கிடைக்கிற மாதிரி உள்ள பகுதியில் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா தண்ணி நிறைய தங்கி நிற்கும், பிளான்ட் வில் டை. ஸோ இட்ஸ் பெட்டர் டு பிளான்ட் இன் அ ஸ்லாண்டிங் பொசிஷன். நான் அப்படி தான் நட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்லி கொடுக்கேன். எனக்கு சொல்லி தந்தவங்களும் அந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் பாட்டில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஹோல்ஸ் அடியிலையும் ஹோல்ஸ் நல்லா இருக்கணும், தண்ணி கெட்டக்கூடாது. சுற்றி ஹோல்ஸ் இருக்குது இதில், என்னாலும் நான் சென்டரில் வந்து எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இனி இந்த பிளான்ட்டை வந்து அந்த பாட்டில் வச்சு சார்கோல் ஃபில் பண்ணிடுவேன், அவ்வளோதான். நீங்கள் இதில் சார்கோல், பிரிக் பீசஸ், ஓடு துண்டு, இந்த மிக்சர்லாம் சேர்த்து போடலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இந்த பாட் ஃபுல்லும் நிறைக்கணும்னு கிடையாது. அந்த ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுற்றி செட் ஆகி வளரணும் இல்லையா. ஸோ அதுக்கேற்றாப்பில் நம்ம வந்து அதை ஃபுல்லும் அங்கங்கே ஒரு 3/4 வாசி ஃபில் பண்ணி விடுவோம். அண்ட் இதில் வந்து சில டைம் என்ன ஆகும்னா, பிளான்ட் ரொம்ப பெருசாக இருக்கும்போது சரிஞ்சு விழுற மாதிரி இருக்கும். நம்ம சரிச்சு தானே வச்சுருக்கோம், வெளியில் விழுற மாதிரி இருக்கும். அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த லீஃபு கடையோட ஒரு சின்ன டேக், நூல் மாதிரி ட்வைன் எதாவது போட்டு அப்படியே அந்த பாட்டில் சேர்த்து கட்டி வச்சுருவேன். அந்த மாதிரியும் நான் சில ஃபேலனாப்சிஸ் வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச வீடியோலேயும் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம இப்போ இதில் ஆல்மோஸ்ட் நான் வெறும் சார்கோல் தானே போட்டிருக்கேன். ஸோ எங்கெல்லாம் கேப் இருக்குதோ ஓரளவு சுற்றி ஃபில் பண்ணி விட்டுறேன். அந்த வேர்கள் வந்து உள்ளால் இருக்கணும், ரொம்ப பிளான்ட் வெளியில் மறைஞ்சு விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம மீடியா போடுறோம். 2வது இனி அதில் அந்த வேர்கள் அப்படியே பிடிச்சி வளரும். இது ரூட்ஸ் வளர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், 1 month to 2 month எல்லாம் ஆகலாம். இனி இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பாட் பண்ணுற மெத்தட் இது தான். நான் சார்கோல்லாம் அப்படி போட்டு விட்டுட்டு கடைசியில் கொஞ்சம் அந்த மாஸ் எடுத்து போட்டோம்ல, அதை கொஞ்சமாக எடுத்து அந்த வேர்களுக்கு மேலே அங்கங்கே அப்படி லைட்டாக போட்டு விடுறது வழக்கம். ஏன்னா அந்த எக்ஸ்போஸ்ட் ஃப்ரூட் வந்து சூடு இருக்கும்போது பாதிக்கப்படாது பார்த்திங்களா, அதனால். அண்ட் 2வது மாய்ஸ்சர் கொஞ்சம் இருக்கும், ஹியூமிடிட்டி கூட பில்ட் ஆகிட்ருக்கும். ஸோ அது ஹெல்ப் பண்ணும் பிளான்ட்டுக்கு. அதனால் அப்படி கொஞ்சம் சுற்றி அப்படி லைட்டாக போட்டு விட்ருவேன். நிறைய போட்டு கவர் பண்ணோன்னெலாம் கிடையாது, கம்மியாக. ஸோ அவ்வளோதான் ஃபேலனாப்சிஸ் பாட்டிங். பிளான்ட்டை சரித்து வைக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீடியா மிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக அந்த மாஸ் லைட்டாக போட்டு செட் பண்ணி விட்டால் போதும்.
நம்ம இது வரைக்கும் ஃபஞ்சிசைட் வாட்டர் அப்படிலாம் எதுவும் கொடுக்கல. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னொரு பிளான்ட்டும் இருக்குது. இது வந்து இந்த மண் தொட்டியில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெகுலர் ஆர்கிட் பாட்டிலில் நிறைய பேர் வந்து பிளான்ட்டை நார்மல் பாட்டில் வச்சுருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் ஆர்கிட் பாட்டில் வைங்க அப்படின்னு. ஆர்கிட் பாட் அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயும் வருது, மண் தொட்டியும் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கும். ஸோ இந்த ஆர்கிடையும் நான் வந்து ஃபுல்லும் இதில் அந்த மாஸெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை ஃபாஸ்ட்டாக ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். அண்ட் தென் வில் பிளான்ட் இட். நம்ம ஃபஸ்ட்டு நட்ட ஃபாலனோப்சிஸில் வேர்கள் நீளமாக அப்படி ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு வந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா அப்படி சுருண்டு உருண்டு தான் இருக்குது. எனக்கு எடுக்க முடியல. அங்கங்கே அது சில டைம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து டிஸ்டர்பெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே நட்டுட்டால் போதும். அண்ட் இந்த ஆர்கிட் பாட்டில் இது 6 inch பாட். இதில் நான் வந்து 2 பிளான்ட் அங்கே ஏற்கனவே ஒன்று க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளான்ட்டும் என் கையில் இருக்குது. இந்த 2 பிளான்ட்டையும் அதே மாதிரி தான் நட போகிறேன். சார்கோல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. அதை போட்டு பிளான்ட்டை நட்டு கொஞ்சமாக மாஸ் போட்டு செட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இந்த 2 பிளான்ட்டையும் நட்டாச்சு. அதில் லைட்டாக மாஸ் மட்டும் நான் போட்டு விடுறேன். அழகாக நமக்கு இந்த மாதிரி 2 பிளான்ட் பாட் பண்ணிட முடியும் ஆரஞ்சு பாட்டில். எனிவைஸ், இதை நட்டு முடித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வாட்டரிங்கில் நம்ம வந்து ஹியூமிக்கெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏதாவது ஃபஞ்சிசைட் இருக்கும்ல, சாஃப், பவிஸ்டின், M45, இந்த 3ல் ஏதாவது ஒன்று வந்து நம்ம தண்ணியில் கலந்து இதுக்கு ட்ரென்ச்சாக கொடுக்கலாம். பாட் பண்ணி ஃபஞ்சிசைட் வாட்டர் கொடுத்ததுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸ் அட்லீஸ்ட் 1 வாரம் வந்து கம்ப்ளீட் ஷேடில் போடுங்க. டைரக்ட் சன்லைட் வந்து பற்றவே கூடாது, இல்லை லீஃப் பர்ன் ஆகும், வேறு பிரச்சனைகள் வரும். ஓகேவா? கம்ப்ளீட் ஷேடில் வைங்க. அண்ட் டெய்லி இதுக்கு தண்ணி கொடுக்கணுன்னு தேவையில்லை. நம்ம மாசெல்லாம் அப்படி மேலே வச்சு விட்டுருக்கோம்ல, ஈரம் இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்தா போதும். அதாவது சம்மராக இருந்துச்சுன்னா மட்டும் டெய்லி தண்ணி கொடுக்குறது நல்லது. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ஃபாலனோப்சிஸ் சம்மரில் வாங்கி நடுறது தவிர்க்கிறது நல்லது. யூ கேன் பிளான்ட் டியூரிங் இந்த மாதிரி ஆஃப்டர் செப்டம்பர் அந்த டைமில் நீங்கள் வாங்கி பிளான்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் 1 வீக் ஃபுல் ஷேட், அப்புறமா ஏர்லி மார்னிங் சன், ஒரு 8 மணி வரைக்கும் உள்ள சன் இஸ் ஓகே. லீஃபுக்கு எந்த பாதிப்பும் வராது. இல்லை ஃபில்டர்ட் சன், அப்படி இலைக்கு அடியிலலாம் கம்மியாக அப்படி லைட் வரும் பார்த்தீங்களா, அந்த சன்லைட் இஸ் ஆல்சோ ஓகே. ஆனால் நல்ல வெளிச்சம் இருக்கணும், இருட்டில் கொண்டு போட்டுறக்கூடாது. ஸோ தட் இஸ் அபவுட் வாட்டரிங் அண்ட் த லைட் ரிக்வயர்மெண்ட். ஒருவேளை உங்களுக்கு பூ வாடி விழுந்துடுச்சு அப்படின்னா ஸ்டெம்மை கட் பண்ணாதீங்க. ஃப்ளவர் வாடி இருக்குது அப்படின்னா அதை மட்டும் கட் பண்ணி அந்த ஸ்பைக் அப்படியே விட்டுருங்க. அதிலிருந்து மறுபடியும் வேறு ஃப்ளவர் ஸ்பைக்ஸ் வரலாம், இல்லை ஷூட்ஸ், பிளான்ட் ஷூட்ஸ் கூட வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஃப்ளவர் பூத்து முடிஞ்ச ஒரு ஸ்டெம்மில் இருந்து ஸ்பைக்ஸ் வரதை நான் சொன்னேன்ல, இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளான்ட் இருக்குது, இதில் பாருங்கள். ஸோ அதனால் இந்த ஃப்ளவர் ஸ்டாக்கை கட் பண்ண வேண்டாம். பூ விழுந்துச்சுன்னா விழட்டும், இது இப்படியே இருக்கட்டும். இதிலேருந்து ஸ்பைக்ஸ் வரலாம். ஒருவேளை இது ஃபுல்லும் உங்களுக்கு காஞ்சி போய் இல்லை அழுகி போய் அப்படியே தான் ஆச்சுன்னா மட்டும் கட் பண்ணுங்கள். ஃபாலனோப்சிஸ் இனிஷியல் கேர் பற்றி, பிளான்டிங் அண்ட் இனிஷியல் கேர் பற்றி சொல்லிட்டேன். ஹெவி ஃபீடிங் எதுவும் பண்ண வேண்டாம். லைட் ரிக்வயர்மெண்ட்ஸ், வாட்டரிங் பார்த்துக்கோங்க. அமினோ ஃபுல்வத், அமினோ மார் இருக்குது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒன்று வந்து காலையில் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அது இல்லைன்னா சீவீட் பேஸ் பண்ண ஏதாவது ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணுங்கள். வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம். இதில் வரக்கூடிய வேறு ப்ராப்ளம்ஸ், வேறு என்னெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்றத பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன். தட்ஸ் ஆல் ஆன் திஸ். வேறு டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறுபடியும் நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்வ்ஸ். Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.